நமக்கு தாயையும் தகப்பனையும் தேர்ந்தெடுக்க முடியாது, அது கொடுக்கப்பட்டது. அதை தவிர மீதி எல்லாவற்றையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். இதை தவிர ஏதாவது ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஏதாவது இருக்குதா? நமக்கு நமக்கு கொடுத்த உடம்பு நிறம், முடி, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு போகலாம். தாயையும் தகப்பனையும் தேர்ந்தெடுக்க முடியாத காரணத்தினால் தாயும் தகப்பனும் கடவுள் கொடுத்த கொடையாக மாறிவிடுகின்றார்கள். அப்படி கடவுள் கொடுத்த கொடையை நாம் இழக்கும் பொழுது மிகுந்த மன கஷ்டம் வந்துகின்றது. என்னதான் 1 கொரிந்தியர்ல பால் சொன்னாலும் நீங்கள்லாம் அழக்கூடாது, இது மரணமே உன் கூரெங்கே என்று சொன்னாலும் மனிதனால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை. பிறகு அடங்கி ஒரு பிளஸட் ஹோப் நமக்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் காலத்திலே எக்கால துணி ஒலிக்கும் பொழுது, அந்த ஒலிக்கின்ற அதை கேட்கும் பொழுது எல்லோரும் எழுவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றது என்பதுதான் மிக சரியான காரியம். நாம் இன்று பேசுகின்ற ஒரு காரியம் மை சாய்ஸ். இந்த உலகத்திலே நான் தேர்ந்தெடுக்கும் காரியத்தை பொறுத்து தான் என் வாழ்க்கை அமைகின்றது. சரியாக தேர்ந்தெடுத்தால் சரியான வாழ்க்கையும், தவறுதலாக தேர்ந்தெடுத்தால் தவறுதலான வாழ்க்கையும் இந்த உலகத்திலே நாம் அனுபவிப்போம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்படி சரியாக தேர்ந்தெடுப்பது? இந்த உலகத்தில் இதை நான் பேசும் முன்பதாக இந்தியாவில் ஒரு சின்ன கிளிப்பு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 செலிபிரிட்டிஸ், பிரபலமானவர்கள் சும்மா ஒரு சில செகண்ட்ஸ் வந்து போவாங்க, ஒரு வார்த்தைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி வார்த்தைகளை விடுறத கவனிக்கும் பொழுது திடீர்னு ஒரு சென்டென்ஸ் நெஞ்சில் அடிச்சா போல இருந்துச்சு. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலும் நம்முடைய பண்பாடுகள் நல்ல ரிச்சா வளமானதாக இருப்பதினாலும் நான் நினைப்பதை நான் செய்வேன். இது என்னுடைய இஷ்டம், இது என்னுடைய உடம்பு. கல்யாணத்திற்கு முன் நான் செக்ஸ் வைத்துக் கொண்டால் உனக்கு என்ன, கல்யாணத்திற்கு பின் நான் செக்ஸ் வைத்துக் கொண்டால் உனக்கு என்ன என்ற இந்த வார்த்தை அதில் வரும்பொழுது நெஞ்சிலே அடித்தால் போல் இருந்தது. காலகட்டத்தில் வாழ்கின்ற இளைஞர்களுக்கு பிரபலமானவர்கள் சொல்லுவதுதான் வேத வாக்காக அமைந்து விடுகிறது. ஒருவன் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்தான்னா, அதில் ஸ்போர்ட்ஸில் எந்த ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு டாப்பாக இருக்காரோ அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதே வேதம் சொன்னது போல நினைத்து விடுகின்றார்கள். படங்களிலே பிரபலமானவர்கள், சினிமாவிலே பிரபலமானவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் வேத வாக்கா இளைஞர்களுக்கு அமைவதனாலே தவறுதலான வழியிலே அவர்கள் செல்வதற்கு அதிக வாய்ப்புள்ள காலகட்டமாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த மாதிரி போய்விடக்கூடாது என்று சிறு வயதிலிருந்தே நாம் கற்பிக்கப்பட்டு வருவதனாலே, நமக்கு வேதம் ஒன்றுதான் என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே ஒரு விதத்திலே தப்பித்துக் கொண்டோம் என்று இருக்கிறது. இட்ஸ் மை சாய்ஸ், மை மைண்ட், மை பாடி, மை சாய்ஸ். நீ யார் என்னை கேட்பதே? பிரபலமாக ஒரு வாரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இன்னொரு டாபிக் என்னவென்றால், கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, நாங்கள் குடும்ப விவகாரத்தில் தலையிட மாட்டோம், நாங்கள் கேமரா பெட்ரூம்குள்ளே கொண்டு போக மாட்டோம், என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்றது அவங்க பிரச்சனை, இது நம்முடைய பண்பாட்டின் பிரச்சனை, வெளிநாட்டில் இருப்பவர்கள் செய்வது போல நாம் நம்முடைய இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது என்று ஒரு கணவன் மனைவியின் உத்தரவில்லாமல் அவளோடு இணைந்தால் அது கற்பழிப்பு என்று சொல்லப்படும் என்று அதற்குண்டான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று மனித உரிமை சங்கத்தின் தலைவர்கள் எல்லாம் கொக்கரித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நல்ல காலம் கவர்மெண்ட் பின்வாங்கிச்சு.
அது சட்டமாக வந்துச்சுன்னா அதனுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைய காலகட்டத்திலே நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதே மாதிரி இன்னொரு கிளிப்பை நான் பார்த்தேன். நம்முடைய சபையை சேர்ந்தவர் அல்ல, ஓசூரிலே தனியாக ஊழியம் செய்கின்ற ஒரு ஆசிரியர் என்ற ஒரு போதகர். அவர் என்ன நினைத்தார், இளைஞர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ பாடல்களை கேட்பதை விட சினிமா பாடல்கள் அதிகமாக கேட்கின்றார்கள், அதுவே உணவாக உட்கொள்ளுகின்றார்கள், மனதை ஆட்கொள்ளுகின்றன. அப்படி என்றால் கொஞ்ச காலத்தில் அதனுடைய வரிகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து அதுவே அவர்களுடைய குணமாக மாறி தங்களுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுப்புகளை செய்வார்கள் என்று நினைத்து ஒரு 30 நிமிஷத்துக்கு டைம் இருந்ததுன்னா யூடியூப்பில் போய் கிறிஸ்தவமும் சினிமா பாடல்களும், கிறிஸ்டியன் சாங்ஸ் அண்ட் சினிமா சாங்ஸ், ஒரு 30 நிமிஷம் கல்லூரிக்கு போய் பிரபலமான கிறிஸ்தவ பாடல்கள் பாடுகின்றவர்களிடத்தில் போய் பேட்டிகள் எடுத்து வேத வசனங்களின் அடிப்படையில் ஏன் கேட்கக்கூடாது என்று அவரை நிரூபிக்கத்தக்கதாக ஒரு 30 நிமிஷம் அதிலேயே ஒரு பிரசங்கமாக அப்படி கொண்டாந்துட்டார். இன்றைய காலகட்டத்திலே கர்த்தர் வரும் முன்பதாக பலவிதமான காரியங்களிலே சாத்தான் ஈடுபட்டு தங்களுடைய தேர்ந்தெடுப்புகளை அவர்கள் தவறாக பயன்படுத்தினால் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்வார்கள், பரலோகத்திற்கு போகின்ற நம்பர் குறையும் என்பதாக சாத்தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே மை லைஃப் மை சாய்ஸ், மை ப்ராப்ளம், மை மிஸ்டேக்ஸ், மை லெசன்ஸ், நாட் யுவர் பிஸ்னஸ். Who are you to ask me? I will do what I want என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது நாம் அதை எப்படி சமாளிக்க வேண்டும்? ஒரு இடத்திலே உலகத்திலே ஒரு பகுதியிலே say no to violence against women. That's correct. அது வரைக்கும் கரெக்ட். கீழே my dress my choice. அம்மையார் என்ன சொல்றாங்க, உன் ட்ரெஸ்ஸு டைட்டாக போட்டால் செக்ஸுவல் வயலன்ஸ் கூடிடும்னு என்னைக்கோ எழுதி வச்சாங்க. அதெல்லாம் கூடாத காலத்தில் இன்னைக்கு யாரும் ஒத்துக்கிறது இல்லை, கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கிறதில்ல. அவங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யும் பொழுது நீயே என்ன கண்ட்ரோல் பண்ற, நான் பிடிச்சதை நான் செய்கிறேன், who are you அப்படின்னு இளைஞர் சமுதாயம் கொதித்து எழுகின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இட்ஸ் மை பாடி அண்ட் இட்ஸ் மை சாய்ஸ். என் உடம்புல நான் பச்சை குத்திக்கணுன்னா பச்சை குத்திக்கிறேன், வெட்டிக்கணுன்னா வெட்டிக்கிறேன், தாடி வளர்க்கணுன்னா வளர்த்துக்கிறேன், நீ என்ன அப்படின்னு கேட்கும்போது வேதம் ஒவ்வொரு காரியத்திற்கும் வெவ்வேறு விதமாக பதில் சொல்லுகின்றது. ஆண்களே, நீங்கள் சுவாபத்திலே தெரிவதில்லையா உங்களுடைய முடி சிறியதாக இருக்கணும்? பெண்களே, உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நீண்ட முடியை உடையவர்களாக இருக்கணும்? பால் ஒரு இடத்துல சொல்லுவார். பச்சை குத்தி கொள்வது தவறு என்று நம்முடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே சொல்றதை கேட்டுருங்க. இது பல விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைக்கத்தக்கதாக மனிதன் இப்படி போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. they took my choice away. நல்லா இருந்தேன், கல்யாணம் கட்டின உடனே என்னுடைய உரிமையே பறிபோச்சு. யார் யார் சொல்கிறா? ஒரு பக்கம் மனைவிகள்லாம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் கணவன்கள்லாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் துள்ளி விளையாடும் புள்ளிமான் போல இருந்தோம்ப்பா. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அப்படியே அமுங்கிட்டேன். அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் எப்படி தப்பிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான ஆட்கள். அதில் சரி, வேதத்தின் அடிப்படையிலே முடிவுகளை எடுத்தவர்கள் என்ன விதமான விளைவுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய முடிவு இன்று 40 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்று. அதுவும் ஒரு சாய்ஸ் தானே, அது திணிக்கப்பட்ட சாய்ஸ் இல்லை, ஏற்கனவே நினைத்து எடுத்து தோற்று போன சாய்ஸ். வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை தோற்று போகிறதில்ல, இதில் ஒன்று நான் ரொம்ப ரொம்ப அடிக்கடி தோற்று போய் எனக்கே நானே நொந்துச்சேன், என்னடா அது எதில் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்லைடுகள்லாம் குறைச்சி கொண்டாந்து இப்போ வச்சுருக்கேன். நான் இப்போ எந்த காரியத்திலும்
5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹார்ன் அடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போம். நம்ம என்ன முடிவு எடுத்தால் என்ன விதமான விளைவுகள் வேதத்திலே வந்தது என்று பார்த்து அதற்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆதாமும் ஏவாளும் தவிர்க்கப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்டதினால் அவங்களுக்கு என்ன விளைவு? டெத், பேன் ஃப்ரம் ஈடன் அண்ட் பெயின். பிறகு வலி வந்தது, ஏடனிலிருந்து துரத்தப்பட்டார்கள், வாழ்க்கையிலே இறப்பு அவர்களுக்கு வர வாய்ப்பு ஆகிவிட்டது. கெயின் ஆஃபரிங் அன்அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ், கடவுளுக்கு பிடிக்காத ஒரு இதை காரியத்தை கொண்டாந்து செய்கிறான். அப்புறம் கடவுள் அவரை வந்து தண்டிக்கிறார். கெயின் கில்லிங் இஸ் ஓன் பிரதர், அவன் அப்புறம் உலகம் ஃபுல்லாக சுற்றி நிம்மதி இல்லாமல் ஒரு இடத்துல இருக்காத போய் சுற்றிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவனுக்கு உண்டான ஒரு விளைவு. நோவா பில்டிங் த ஆர்க், அவர் நீதிமான் என்று எண்ணப்பட்டார், மக்களை எல்லாம் காப்பாற்றினார். விளைவு, மோசஸ் கடவுளை தேர்ந்தெடுத்தான். எகிப்திலே அரண்மனையிலே வாழ்வதை விட்டுவிட்டு என்னுடைய மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு ரட்சிப்பின் பாதையை காட்ட வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தான். பெரிய நேஷனுக்கு லீடராக மாறினார். மேரி டிசைட் டு பி யூஸ்ட் பை காட், கன்னி மரியாள். birth of Jesus who became our sacrifice, கர்த்தரை ஈண்டெடுத்தாள். அதனால் அவருடைய சாக்ரிஃபைஸ்னால இன்னைக்கு நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. ஜூடாஸ் betrayed Jesus for money, அது அவனுடைய தேர்ந்தெடுப்பு. கர்த்தரோட கூடவே இருந்து அற்புதங்களை எல்லாம் பார்த்து பணம் 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 என்று அவருடைய அழிவிலும் கூட பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து, எல்லாருக்கும் தான் பணம் வேணும், ஆனால் ஜீசஸ் கூட இருந்த ஜூடாஸு கடைசியில் அவனுடைய விளைவு, he committed suicide, தற்கொலை. தவறான முடிவு, கஷ்டமான விளைவு. பால் repented and obeyed and immersed. பால் ஒரு மோசமான ஆளாக இருந்து சாலாக இருந்து பாலா மாறி பிறகு apostle to the Gentiles. பீட்டர் 3 தடவை அவரை தெரியாதுன்னு ஜீசஸை கூடவே இருந்து சாகடிச்சிருவாங்கன்னு வரும்போது, உயிருன்னு வரும்போது அவரை தெரியாதுன்ட்டார். ஆனால் அப்படி நினைக்கல அவர். அந்த சிச்சுவேஷன் வந்ததான் அவனுக்கு தெரியும். அது வரைக்கும் உண்மையிலே நினைக்கல ஜீசஸை மறுதளிப்போன்னு. கொன்னுருவாங்க இங்கே இருந்தாலும் அவரை தெரியுமான தெரியாதுன்னு 3 தடவை சொன்னார். ஆனால் அழுதார், புலம்பினார், மன்னிப்பு பெற்றுக்கொண்டார். he became the pillar of church. வாழ்க்கையில் எடுத்த முடிவுகளும் அதனுடைய பின் விளைவுகளும் வேறு விதமாக இருக்கும். அப்போஸ்தலர் நிருபம் 8வது அதிகாரம் 26லிருந்து 40 வரை ஒரு காரியம் அப்படியே அழகாக போகுது. ரொம்ப அழகாக இருக்குது. அதை படிக்க படிக்க ஆச்சரியமாகவும் இருக்கு. பிலிப்புன்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். அவன் ரொம்ப பக்தியான மனிதனாக கடவுளிடத்திலே ஜெபம் பண்ணி வாசித்து இருந்து அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு கடவுளுடைய ஏஞ்சல் பிலிப்டே பேசுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 26லிருந்து 40 வரைக்கும். அப்படி பேசின உடனே, at noon today I want you to walk over to the desolate road. இன்னைக்கு மத்தியான வேளையில் நீ இந்த ரோடுக்கு போகணும்னு ஏஞ்சல் சொல்லுது. சொன்ன உடனே கிளம்பிட்டார். ஏன் என்னன்னா கேட்கல. சொல்கிற ஆள் மேலேருந்து மெசேஜ் வருது. ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னா எதுக்கு என்ன விவரம், போகலாமா வேணாமான்லாம் யோசிக்கல. போயிட்டார். அங்கே போன உடனே அங்கேருந்து ஒரு ஆள் வந்து எத்தியோப்பியாவில் இருந்து ஜெருசலேமுக்கு பிரயாணப்பட்டு பில்கிரிமேஜை வந்து திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாரு சேரியட்டில். டகடக் டகடக் டகடக்னு பெரிய ஆள். குயினுக்கு ட்ரெஷராக இருக்கார், எத்தியோப்பியன் குயினுக்கு. கடவுள் பார்த்தார், இவனை பிடிச்சா இவன் பணமும் வச்சுருக்கான், ஏற்கனவே நல்ல ஆளாகவும் இருக்கிறான், இவனை பிடிச்சா இவன் மூலமாக மற்றவங்க நிறைய பேரை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பிடிக்கிறார். பிலிப் மூலமாக பிடிக்கிறார். வந்து அப்படியே வந்த உடனே he was riding in a chariot and reading the prophet Isaiah. ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிட்டு இருக்கிறார். இவர் இந்த ரோடுக்கு வந்துட்டார். அவர் சேரியட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இப்போ நம்ம வந்து போயிட்டு எங்கேயாவது போயிட்டு இருந்தோன்னா டேப்லெட் இருந்ததுன்னா ஒரு டேப்லெட்டை வச்சு
டேப்லெட்னா மாத்திரை இல்லை, இந்த டேப்லெட்டை வச்சு இப்படி இப்படி இப்படின்னு சாங் ஏதாவது போட்டிருந்தோன்னாக்கா சினிமா சாங் ஒரு தட்டி விட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். சீரியல் கிடச்சிதுனாக்கா சீரியலை தட்டி விட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி, போர் அடிக்கிற கரண்ட்டாக என்ன படம் வந்திருக்குன்னு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா கடவுள் வந்து ஒரு ஆள் அனுப்பி பேச சொல்லுவாரா? சரி, மைண்டு ரெடியாக இல்லை, பேசினா சரியில்லைன்னு. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஏசாயாவின் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறார். சேரியாட் ஓடும்போது கூடவே ஓடி வர்றார் பிலிப்பு. ஊழியக்காரெல்லாம் ஓட முடியணும் முதல்ல. இப்போ நமக்கு ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் தூரம்னாலும் ஓடணும். என்ன, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரணுமே. இவர் ஓடிக்கிட்டே கூடவே சேரியாட்டில் வரும்போது, நீ என்ன படிக்கிறிய, உனக்கு புரியுதான்னு அவன் சத்தம் போட்டு வேற படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவர் காதில் கேட்டோன்னா உன் காதில் கேட்கறது உனக்கு புரியுதான்னு. அதே எப்படி, நீ சொன்னா தானே புரியும், அப்போ ஏறு, டப்புன்னு ஏறி உட்காந்துடுறார். எப்படி ஊழியம் சொல்றதுக்கு கடவுள் ஒரு ரோடுக்கு போன்னு சொல்றாரு, கூடவே ஓட சொல்றாரு, ஏறுனாக்கா இவர் ஏறிடுறாரு. ஏறி பிறகு விளக்கங்கள்லாம் கொடுத்து அவருடைய சாய்ஸ், யார், பிலிப்புடைய சாய்ஸ். என்ன சாய்ஸ்? ஏஞ்சலுடைய வாய்ஸை கேட்ட உடனே முதல்ல ரோடுக்கு போகணும்னா ரோடுக்கு போயிட்டார். சில நேரங்களில் என்ன சொல்லுவோம் நம்ம, இப்படிலாம் செஞ்சினாக்கா கடைசியில் தெருவுக்கு போயிடுவேன். அவன் தெருக்கு தான் வந்திருக்கார், ஊழியம் செய்யவே தெருக்கு தான் வந்திருக்கார். சில நேரங்களில் பிரச்சனை வந்ததுன்னா நீ தெருக்கு போயிடுவேன். நேபாளத்தில் எர்த்குவேக் வந்த உடனே பில்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் தெருக்கு வந்துட்டாங்க. வாழ்க்கையும் கடைசி காலத்தில் எங்கேயும் பாதுகாப்புன்னு நினச்ச இடம்லாம் பாதுகாப்பு இல்லாமல் தெருக்கு வந்துடுவான். அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பில்டிங் விழுந்துனாக்கா உடஞ்சி அங்கேயே செத்து போயிடுறோம். அந்த 200 படிகள் இருந்த ஒரு பெரிய இதில் அப்படியே போய் மேலே அப்படியே லார்ட் சிவாவுடைய சின்ன சின்ன அப்படியே ஒரு அந்த அந்த விக்கிரகத்தை வச்சுருந்தாங்களாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 186 வருடங்கள் இருக்கிற இதில் அதில் ஏறினவங்களாம் ஒரு 200 பேர் அங்கேயே அப்படியே. எந்த காரியம் என்ன நடக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிலிப் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த 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 ட்ரெஷரரு அவனும் குயினுடைய ட்ரெஷரரும் கரெக்டாக சூஸ் பண்ணதுனால அவர்கள் எடுத்த முடிவு சரியாகி அது நல்லபடியாக முடிந்து திடீர்னு பிலிப் காணா போயிடுறார். The Spirit of God suddenly took Philip off. அவ்வளோதான். கடவுளுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தானாக்கா திடீர்னு மறைஞ்சு அடுத்த காரியத்துக்கு எங்கே போகணுமோ அடுத்ததுக்கு நுழைஞ்சிடறாங்க. மோசஸுடைய வாழ்க்கையிலும் சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய தேர்வு. எதை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்பது கர்த்தருக்காக கர்த்தர் சொன்னதை மற்றவை எல்லாவற்றையும் விற்று தேர்ந்தெடுத்தார்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே, choosing rather to be mistreated with the people of God than to enjoy the fleeting pleasures of sin. சின்னுக்கு பாவம் கொடுக்கும் இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மக்களோடு மக்களாக அவர்கள் படும் கஷ்டத்தையும் நான் அனுபவிப்பேன் என்று தேர்ந்தெடுத்து போனான். சாமுவேல், do not look on his appearance. கடவுள் பேசுகிறார் சாமுவேல்கிட்ட, ஆளை பார்க்காத, உயரத்தை பார்க்காத, அழகை பார்க்காத, முடிய பார்க்காத, நீ செய்ய வேண்டியது இருதயத்தை பார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே, எப்படி உன்னுடைய பார்வை இருக்க வேண்டும் என்பதை, நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை, ஒரு அரசனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இணங்குகின்ற ஒரு மனது. கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது நாம் அதை செய்யாவிட்டால் சிக்கலாக மாறிவிடுவான். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் கட்டணும்னு நினச்சாங்க. கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம உட்காந்து கொஞ்சம் பேசிக்குவான்னு பேசினாங்க. பேசின உடனே நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துறது, ஏன்னா கல்யாணம் கட்ட ஆரம்பித்த உடனே குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சிருவோம். அதனால் அதுக்கப்புறம் பிளான் பண்ண முடியாது. அதனால் உட்காந்து பிளான் பண்ணுவோம் நாங்கள். சரி, என்ன பிளான் ஒன்று, ஒரு மேஜராக ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய டெசிஷன் எல்லாம் நீ இங்கே எடுத்துக்கோங்க, கணவர் எடுத்துக்கிட்டோம். மிக சிறிய டெசிஷன் எல்லாம் மனைவி எடுத்துக்கிட்டோன்னு இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. 20 வருஷம் ஓடிடுச்சு. இந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து உட்கார்ந்த உடனே 2 பேரும் பேசுகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தீங்கள்ல, வாழ்க்கையில் மேஜர் டெசிஷன்லாம் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க, மைனர் டெசிஷன்லாம் அவன் சொன்னான், இன்னும் எனக்கு வந்து இந்த மேஜர் டெசிஷனே வரல. 20 வருஷம் ஓடிடுச்சு, எடுத்த டெசிஷன் எல்லாமே மைனராகவே போயிடுச்சு போல இருக்கு. அவளே எல்லா டெசிஷனையும் எடுத்து இவன் ஒரு டெசிஷனுமே எடுக்க விடாமல் வண்டியையே ஓட்டி 20 வருஷம் ஓடி போச்சு. வாழ்க்கையில் ஓடும் ஓட்டம். சரி,
இந்த நாட்டில் ஒரு அதிபர் இருந்தார், ரொனால்ட் ரீகன். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க ஆண்டியோட ஒரு செருப்பு கடைக்கு போனார். அது செருப்பு கடைக்காரன் கேட்டால், உனக்கு வந்து ரவுண்ட் டோ வேணுமா ஸ்கொயர் டோ வேணுமா, இந்த முன்னாடி இருக்கிறது ஸ்கொயராக வேணுமா ரவுண்டாக வேணுமான்னு இந்த சின்ன பையன் மண்டையை பிச்சுக்கிட்டு தான். ஒரு சந்தேகமாக இருந்தது. அவர் தட்டி கொடுத்துட்டு, சரி நீ போயிட்டு வா, யோசித்து வை, அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டார். போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அவனை மார்க்கெட்டில் பார்த்தாரு இந்த செருப்பு கடைக்காரரு. ஏய் நீ எடுத்துட்டியா? இல்லை, இன்னும் ஒரு குழப்பமாக இருக்குன்னு. உடனே அவர் சொன்னார், நீ நாளை கழித்து என்னுடைய கடைக்கு வாங்கினார். அவன் கடைக்கு போனான். இவர் ஷூ ரெண்டையும் தயாரிச்சிட்டார். தயாரித்து ஒரு ஷூவை ரவுண்டு டோவாகவும் ஒரு ஷூவை ஸ்கொயர் டோவாகவும் போட்டார். அவன் அப்படியே முழிக்கிறான். நீ முடிவெடுக்கலன்னா நான் தான் முடிவெடுக்கணும். வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டிய இடத்திலே சரியான முடிவை எடுக்காவிட்டால் நம்முடைய முடிவை மற்றவர்கள் எடுத்து விடுவார்கள். அதுவும் தவறாக போய்விடக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 12வது வசனம், there is a way that seems right to man. நம்ம எடுக்கும் முடிவெல்லாம் நமக்கு எப்பவுமே கரெக்டாக தெரியும். என்னைக்காவது நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக தெரியுமா? அதாவது நம்ம ஒத்துக்கணும், தவறுதலாக இருந்தாலும் இருக்கும், ஆண்டவரே எனக்கு சரியாக தெரியல, ரைட்டாக போல தெரியுது, நீ தான் எனக்கு உணர்த்தணும். யார் மூலமாக, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உணர்த்தணும், இல்லாட்டி யாராவது மூலமாக உணர்த்தணும், இல்லாட்டி ஸ்பௌஸ் மூலமாக உணர்த்தணும் அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் உணர்த்த முடியும். ஆனால் யார் முடிவு எடுத்தாலுமே அவர்களுக்கு அது ரைட்டாக தான் தெரியும். ஆனால் அடுத்தவங்ககிட்ட போகும்போது தான் பிரச்சனை. பைபிள் என்ன சொல்லுது? பட் இட்ஸ் எண்ட் இஸ் த வே ஆஃப் டெத். நீ எடுக்கும் முடிவின் முடிவு சாவுதான். சரியா எடுக்க முடியாது. many are the proverbs, நீதிமொழிகள் 19:21, many are the plans in the minds of a man, but it is the purpose of the Lord that will stand. கடவுளுடைய காரியம் தான்ப்பா நிற்கும், மற்றதெல்லாம் நிற்கும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் தான். வாழ்க்கையில் 5 காரியத்தை மிக கவனமாக செய்யணும். ரொம்ப முக்கியமாக 5 காரியம். ஆனால் டெய்லி நமக்கு சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த 5 காரியம் மிக முக்கியமானது. வாழ்க்கையின் ஓட்டத்தையே மாற்றிவிடும் இதில் சரியில்லைன்னா. நம்பர் 1, உன்னுடைய கடவுள் யாருன்னு சரியாக நமக்கு தெரியணும். சூசிங் ஜீசஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த லைஃப். அதை தவிர உலகத்தில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான கடவுள்களை சொல்லி வச்சு போயிட்டு இருக்காங்க. தவறுதலாக அதில் போகும்பொழுது மற்ற காரியங்கள் தவறுதலாக வர அதிக வாய்ப்பு உண்டு. ஆகவே முதல்ல அது நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. சூசிங் ஜீசஸ் எல்லாருமே சூஸ் பண்ணதுனால இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2வது காரியம், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேலை பார்க்க போகிறன்றதை சூஸ் பண்ணணும். சில இடங்களில் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு போல நம்மளை எத்தியே கொண்டு போகும் சூழ்நிலை. அது எத்த நம்ம முன்னே போயிட்டே இருப்போம். இந்த மெட்ராஸில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகணுன்னு நினச்சாக்கா நீங்கள் நிற்கிறது வந்து பிளாட்ஃபார்மு, வண்டி வந்து நின்ன உடனே 3 நிமிஷத்தில் நீங்கள் இங்கே நிற்க முடியாது, நிற்கணுன்னாலும் நிற்க முடியாது. இப்படியே தள்ளி 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 கொண்டு போய் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. நாம் முடிவு எடுக்கல, எல்லா பக்கமும் இருக்கிறவங்க இடிச்சே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். அதே மாதிரி சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தமாக நாடு வளரலைன்னா, குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தால், சரியாக படிக்க முடியலைன்னா, படித்து வேலை கிடைக்கலன்னா, இந்த முடிவுகள்லாம் பலவிதமான மாற்றங்களுக்கு உருவாகும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்பொழுது இருக்கிற இந்த நாட்டு அதிபர் முதல்ல அவர் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு நினச்சாராம். 2வது பேஸ்பால் பிளேயர் ஆகணும்னு நினச்சாராம். கடைசியில் இப்போ இந்த நாட்டுக்கு அதிபராக ஆயிட்டார் இப்போ இருக்கிற பிரசிடென்ட். அதனால் அவர் ஒன்று நினச்சாரு, ஓட்டத்தில் பேஸ்பால் பிளேயர் ஆகணும்னு நினச்சாரு. அந்த நேரத்தில் அப்படியே, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே செனட்டர் ஆனார், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆகிட்டார், அப்படியே வந்துட்டார். இது சூசிங் எ கரியர். 3வது காரணம் சூசிங் எ மேட். இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். எப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் நின்னாக்க நம்ம ட்ரெயின் கொண்டு போய் விடுதோ, யாரை வச்சிருக்கோமோ அவங்க ஈஸியாக நம்மளை கவுத்தி வேறு பக்கம் இழுத்துட்டு போயிடக்கூடாது. சில நேரங்களில் மதம் மாறி கல்யாணம் பண்ணி தவிக்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. இவங்க எப்படி போவாங்க, அவங்க அப்படி போவாங்க, என்ன செய்கிறோன்னு தெரியாது. அதில் கவனமாக இருக்கும். அதில் பிடிக்காமல் போச்சுன்னாக்கா பிள்ளை எந்த பக்கம் போகணும்னு பிள்ளைகள் வந்தவொன்னே அந்த மாதிரி பிரச்சனையாகும். சூஸிங் அ பார்ட்னர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உள்ள டீப்பாக போகிறதுக்கு டைம் இல்லாதனால அது போக போகிறதில்ல. அடுத்தது சூஸிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
நண்பர்கள் சரியா இருக்கணும். இல்லவே இல்லாட்டி கூட பரவாயில்ல, தப்பான ஆட்கள் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி அதை ரைட் ஆக்கிடுவாங்க. Who is a best friend? The one who tells when you go wrong. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சு ஒரு ஆள் நம்மளோட இருந்துடே நீ இப்படி பொண்ணனாக்கா அது கடவுளுக்கு பிடிக்காம உனக்கு ஆசீர்வாதமா இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள நண்பன் தான் நண்பன். சப்போஸ் ஒரு நண்பன் நமக்கு எதுக்கு சொன்னாக்கா பொல்லா போயிடும் எப்படின்னு கேட்க மாட்டாப்புல, அப்புறம் நமக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷனு, எதுக்குது அவன் பாட்டுக்கு எடுக்கிறது அந்த முடிவுக்கு அவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அன்பு லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சொல்ல வேண்டியதை பக்குவமாக நேரம் பார்த்து காலம் பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோன்னா, சிந்தித்துக்கொள்னு சொல்லிட்டோன்னா, எப்படி பைலட்டை கொண்டு வந்து ஒரு காரியத்தை விடும்போது பைலட் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட ஒன்றும் தப்பே பண்ணலையே, பைலட்டுக்கு உடைய ஒய்ஃபுக்கு அன்னைக்கு கனவு ஓடி ஆள் அனுப்பி இந்த ஆளை ஒன்றும் செஞ்சிடாதே இவர் நல்லவருன்னு எனக்கு திடீர்னு கனவுல சொப்பனத்தில் வந்ததுன்னு கடவுள் அங்கே சொன்னதை இங்கே சொன்ன உடனே பைலட்டு சுதாரிச்சு அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ ஜனங்கள் சொன்னா போல செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் எல்லாரும் அவனை சிலுவையில் அறையணும்னு சொல்லி கலகக்காரர்கள்லாம் ஒன்று சேரும் பொழுது பைலட் வாஷ் ஹிஸ் ஹேண்ட். எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, பாவத்தில் எனக்கு பங்கு கிடையாது, கூடவே இருந்து பாவம் என்று நினைத்து அதை சொல்லாவிட்டால் பாவத்தில் உனக்கும் பங்கு வரும் என்பதற்காக, அந்த பங்கிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்பதற்காக, சாபத்திலே அடிபடக்கூடாது என்பதற்காக நீ சரியான நண்பனாக இருந்தால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லிவிட வேண்டும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் நான்காவதாக நண்பர்களும் மிக முக்கியமானவர்கள். கடைசியா 5 சூசிங் வேர் டு லிவ், எங்க வாழணும்னு. எங்க வாழணும்னு நான் இன்னைக்கு இங்க வாழணும்னு ஒரு காலத்தில் கிடைக்கும் போது வேணான்ட்டேன். காலங்கள்லாம் ஓடி ஏன்னு தெரியல, மைண்டு சரியில்லை வேண்டாம் அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்புகள்லாம் வேணான். அப்புறம் ஒரு காலத்தில் மைண்டு ஒரு மாதிரி இப்படி வச்சு சரி போகலாம் போல இருக்குன்னு, கடவுள் தான் நமக்கு அந்த மைண்டை கொடுக்குறார் போல இருக்குன்னு இப்படி இருக்கும். சூஸிங் அவர் ஓன் சாய்ஸ். இல்லாட்டி இங்கே இல்லாமல் நான் இட்டாலியில் வாழ்ந்துருந்திருப்பேன், அது இன்னொரு சாய்ஸ். எங்கே வாழ்கின்றோம் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே கலவரம் நடந்துச்சு. அந்த இடத்துல குடியிருப்பதற்காக அது நம்ம சாய்ஸ். ஒரு பிலிப்பைன் குடும்பத்துக்காரங்க அதில் இருக்கிறாங்க. டிவியில் பார்க்கும்போது, இதில் பார்க்கும்போது கிளிப்பு, டிவி கிடையாது எனக்கு, அதான் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு தகப்பனார், கை குழந்தை தூக்கிட்டு ஓடி வராரு. கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஓடி போலீஸ்காரர் கையில் கொடுக்குறாரு. அதுக்குள்ள அவங்க தாய் எங்கேயோ இருந்து அந்த குழந்தையும் வாங்கிக்கிட்டு இங்கே நின்றுக்கிட்டு, தாய் குழந்தையோடு இல்லாமல் அவருக்கு அந்த தாய்க்கு மகளும் உயிர், கணவனும் உயிர், நல்ல பெண்மணியாக இருப்பா போல இருக்கு. அவர் எப்படியாவது படிச்சுக்காரு, இல்லாட்டி போய் சேர்ந்தாக்கா இன்னொரு ஆளை பார்த்துக்குவோன்னு இல்லாமல் அது திரும்பி 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 இப்படியே பார்க்குது. ஏன்னா அவரு போய் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்றத, எரியிற வீட்டில் எதை முதல்ல எடுக்கணும்னு எமர்ஜென்சிக்கு தெரியணும். திடீர்னு நமக்கு நெருக்கடின்னு வந்ததுன்னா 2 நிமிஷம் வீட்டை விட்டு ஓடணும்னா சர்டிஃபிகேட்டா, பாஸ்போர்ட்டா, கிரீன் கார்டா, சிட்டிசன்ஷிப் கார்டா, எது முக்கியமாக இந்த நாட்டில் வாங்குறதுக்கு கஷ்டமோ அதெல்லாம் டக்குன்னு தூக்கிட்டு உயிரையும் கூட்டிட்டு கொண்டு போயிடணும் 2 நிமிஷத்தில் ஓடுறதுக்கு. அதனால் ஆஸ்பத்திரியில் போகும்போது திடீர்னு நீ மயக்கம் போட்டு தனியாக இருந்தனாக்கா உன் ஃபோன் நம்பரு, நீ என்னென்ன டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற, என்னெல்லாம் பண்ணியிருக்க, அவன் வாலெட்டை தூக்கி எடுத்து அவன் போய் எமர்ஜென்சியில் கூட்டா கேட்கறதுக்குள்ளே அவன் ஏதாவது செய்யணும். இதெல்லாம் அலர்ஜின்னு செஞ்சு அதை கொடுத்துட்டு ஆமாம் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நம்ம அதை குயிக்காக நம்மளை போக விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த காரியங்கள்லாம் கரெக்டாக செய்கிறா போல் வச்சுட்டு அந்த எமர்ஜின்னு வந்த வீட்டை விட்டு ஓடினா எமர்ஜென்சிக்கு என்ன செய்யணும்? ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாக்கா நம்மளை பார்த்து நம்ம அன்கான்ஷியஸாக இருந்தால் என்ன நடந்தால் என்ன செய்யணும், நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் நம்ம வாலெட்டுக்குள்ளே, இந்த காரியங்கள்லாம் வந்தால் கூட கொஞ்சம் பாதுகாப்பு. வாழணும்னு கூட ஒரு 5 வருஷம் கடவுள் வச்சுருந்தாருனாக்கா இன்னொரு 5 வருஷம் வாழ்ந்துட்டு போவோம், இல்லாட்டி முன்னாடியே முடிச்சுட்டு போயிடும். நம்ம கேர்லெஸ்னஸ் சரியாக இல்லாமல். சரி, இப்படி சொல்லும் போது இது ஒரே ஒரு 2 காரியத்தை மட்டும் இதில் சிந்திக்க போகிறோம். ஒரு காரியம், எந்த இடத்துல வாழணுன்றதை லோத்து தேர்ந்தெடுத்தான். லோத்து தேர்ந்தெடுத்தது ரொம்ப ஒரு கிளவரான ஒரு ஜூடாஸ் போல. பணத்தை அடிப்படையாக வைத்து அவன் தேர்ந்தெடுத்த இடம் ஒரு இடம். ஆனால் அவன் போகிற ஊரில் மாறலா சரியில்லாத ஆட்கள்,
மோசமான ஆட்கள். ஆனால் அவன் அதை தேர்ந்தெடுத்தான், இந்த பக்கம் போகணுன்னு. சம்பாதிச்சான், நல்லா சம்பாதிச்சான், வாழ்க்கையில் மேலே வந்தான். இப்போ நம்ம ஒரு வீடை எடுத்து ஒரு இடத்துல இருக்கிறோன்னா பள்ளிக்கூடத்தில் அனுப்புனாக்கா அந்த பள்ளிக்கூடத்தில் கெட்ட வார்த்தைகளாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதில் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு விழும், ஒரு மாதத்துக்கு விழும், ஒரு வருஷத்தில் விழும். அது மைண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி அதை எடுத்து போடுவேன்? எடுத்து போட முடியலன்னா அந்த இடம் சரியில்லையே, வாழ்க்கை போயிருமே. அப்போது தேர்ந்தெடுக்கிற இடத்த லோத்து தேர்ந்தெடுத்த இடம் பிஸ்னஸ் வைஸ் இட் வாஸ் அன் இன்டெலிஜென்ட் டெசிஷன், மாரல் வைஸ் இட் வாஸ் அ டிகிரேடிங் டெசிஷன். அதனால் முடிஞ்ச உடனே கடைசியில் தன்னுடைய மனைவிக்கும் பொருட்களின் மேலே அதிகமாக ஆசை இருந்து அந்த இடம் அழியும் பொழுது அவள் வெளியே ஓடி வந்து தன்னுடைய பொருட்களை நினைத்து திரும்பி பார்த்து தான் உப்பு தூணாய் மாறினாள். சாம்பார் தான் போட முடியும் உப்பு வச்சு, என்ன செய்ய முடியும்? தப்பான டெசிஷன் அது, எடுக்கிற டெசிஷன் அப்படியே. இது சவுண்ட் பிஸ்னஸ் டெசிஷன். லோத் இதே போல் டேவிட், இதில் கொஞ்சம் ஒரு அழுத்தணும். என் நெஞ்சத்திற்கு அடுத்தவன் என்று ஒரு கட்டத்திலே பெயர் வாங்கினவன். அப்படியே இருக்கணும் வாழ்க்கையில். சில நேரங்களில் நிறைய கிறிஸ்தவர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இயேசுவானவர் ரொம்ப இரக்கமானவர், அதனால் இது தப்பு பண்ண முன்னாடியே நாளைக்கு தப்பு பண்ணணுன்னு பிளான் பண்ணும்போதே திங்கக்கிழமை பிளான் பண்ணுறாங்க, செவ்வாய்க்கிழமை தப்பு பண்ணுவோன்னு, புதன்கிழமை மன்னிப்பு கேட்டுருவோம். நம்மளால தான் இறக்கமானவர் இல்லை. எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வழினாக்கா வெளியே போகிறதுக்கு 3 வழியை இப்பயே யோசிச்சுட்டே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செய்கிறாங்களாம். எல்லா பிளானையும் கரெக்டாக பண்ணிடுறாங்களாம். வேதம் என்ன சொல்லுது? ஒன்றுன்னா ஒன்னோட இருந்துக்கோன்னு சொல்லுது, ஆனால் வேறு மாதிரி போகும்போது பிரச்சனைக்கு ஆகுது. இதே மாதிரி இந்த கிங் டேவிட் என்ன பண்ணார்? என்ன செஞ்சுருக்கணும்? நீ ஆடு மேய்ச்ச, ஒன்றை கொண்டு போய் நான் அரியாசனத்தில் வச்சேன். எங்கே இருக்கிறவர் எங்கே போய் வைக்கிறார்? இன்று இருக்கும் நம்முடைய பிரதமர் டீ வித்துக்கிட்டு இருந்தார், இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட். நீ என்ன மாதிரியாக தாழ்ந்து இருந்தாலும் உன் காரியத்திலே கண்ணாக இருந்து காரியங்களை செய்து கர்த்தருடைய அனுக்கிரகம் இருந்தால் நீ மேலே வந்து விடலாம். அதுதான் இந்த உலகத்தின் தாத்பரியம். அப்படி வந்தவர்கள் போல இந்த கிங் இந்த டேவிட், இவரை பற்றி ஒரு காரியம் படித்தேன் நான் முந்தி. அது வேதத்தில் கிடையாது. எப்பெல்லாம் அவருக்கு பெருமை வருதோ அவர் இடத்துல ஒரு தனி ரூம் வச்சுருந்தார். அந்த ரூமுக்குள்ளே அவருடைய ஆடு மேய்க்கும் போது இருந்த கோட்டு மாட்டி இருக்குமா, வேர்வை நாத்தம் கிழிஞ்சது அந்த மாதிரி. இவருக்கு ஒரு மாதிரி மண்டை கனம் கொஞ்சம் அப்படியே வரும்போது இந்த ரூமை மெதுவாக திறந்து பார்த்து ஃப்ளாஷ்பேக் விடுவாராம். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன், அப்போ அப்படி இருந்தேன்றத என்னை கடவுள் இப்படி கொண்டாந்து வச்சிருக்காருன்றத ஆதி காலத்துக்கு அதை அதனுடைய மனம், அந்த நாத்தம், அப்புறம் அந்த துணியுடைய அமைப்பு பழைய காலத்துக்கு சிறுவனாக இருக்கும் பொழுது கொண்டு வர வேண்டும். அவளெல்லாம் அப்படி கொண்டு அப்படி பார்க்கும் பொழுது தான் அப்பப்போ தன்னுடைய நிதானப்படுத்தி கொள்வதற்காக எடுத்தவங்க. அப்பேற்பட்ட நல்ல மனிதர் ஒரு டேவிட் ஒரு காரியத்தில் அப்படியே தவறுகிறார். ஆனால் இந்த உலகத்தில் பாவம் செய்தால் பொதுவாக என்ன நினைக்கின்றோம்? கர்த்தர் இரக்கமானவர், மன்னித்து விடுவார், நமக்கு ரட்சிப்பின் பாதைக்கு அடைப்பு இல்லை என்று நினைக்கின்றோம். மிக சரியான காரியம்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எந்த பாவத்தையும் கழுவும். ஒரு மனிதன் தவறை உணர்ந்து பாவத்தை மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது இந்த பாவம் மன்னிக்கப்படும். அது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஒரு காரியம், சரி. ஆனால் இந்த உலகத்திலே செய்த பாவத்திற்கு இந்த உலகத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, evil results in the world. அதை தவிர்க்க முடியாது. நீ செய்த பாவத்திற்கு இந்த உலகத்திலேயே sometimes the law of the land, sometimes from the relatives, sometimes from the friends, sometimes from the close family, இல்லாட்டி மற்றவர்கள், இதிலிருந்து தப்ப முடியாது. உலகத்திலே ஒரு தீமையான காரியங்களிலிருந்து தப்புவது கடினம். ஆனால் கடவுள் மன்னிச்சு விட்டுறாரு, அந்த காரியம் அதோட முடிஞ்சது, இனிமேல் செய்யாதன்னு. ஆனால் ஏற்கனவே செஞ்சதுக்கு என்ன செய்வோம்? ஒரு மனுஷன் பொய் சொன்னான்னா அந்த பொய்யை களையிறதுக்கு இது பொய் நான் சொல்லிட்டேன்னு யார்கிட்ட பொய் சொன்னமோ செல்லிஞ்சிடலாம். 2 பேரை கற்பழிச்சிட்டாக்கா
ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சு போன கிடையாது, அதை திரும்பவும் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டோன்னா சரி, திருடினதுக்கு $1000 திருடினாக்கா $1200 கட்டணும்னு ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்கிற பிரகாரம் அதையும் சேர்த்து கட்டி அதுக்கு முடிச்சிடலாம். பிறகு பொருள் மேலே ஆசைப்பட்டனா தெரியாமல் ஆசைப்பட்ட ஆண்டவரே மன்னியுன்னு சொல்லி அதை ஒன்றும் செய்யலை, ஆசையோடு நிற்குது அப்படின்னா அப்படியும் கேட்டு முடிச்சிடலாம். ஒரு பரிகாரம், இந்த மாதிரி பரிகாரம். ஆனால் டேவிடுடைய விஷயத்தில் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவனுடைய விஷயத்தில் காரியங்கள் ஒரு தடவை அடுத்தவனுடைய மனைவிக்காக ஆசைப்பட்டு அவனை கொன்று, கணவனை கொன்று, அவனுடைய மனைவியை தன் மனைவியாக்கி அவளுக்கு ஒரு பிள்ளையை பெற்று அதன் மேல் உயிருக்கு மேலான ஒரு ஆசையை வைத்து இருக்கின்ற சூழ்நிலையில் அவன் தப்பு செஞ்சதை உணர்ந்துட்டான். அப்போ சொல்கிறாங்க, உன்னுடைய உயிரை கடவுள் எடுக்கல, நீ எடுத்த ரைட், ஆனால் உன் பிள்ளை உயிரை எடுத்துற. நீ பட்டயத்தை, அது 2 சாமுவேலின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 9லிருந்து 19வது வசனத்தை பார்க்கும்பொழுது, you brought sword to another family, that sword will not depart from you, அது உன்னை விட்டு நீங்காது என்பதை மறந்து போகாதே என்று கடவுள் சொல்கின்றார். I will take your wives, but I will do this thing before all Israel. நீ யாருக்கும் தெரியாமல் செய்த தவறை எல்லோருக்கும் தெரிகின்றார் போல் உன் குடும்பத்திலே அது நடக்கும். சரி, என்னெல்லாம் அப்படி நடந்ததுன்னு ஒரு 4 காரியம் மட்டும் சொல்கிறேன். அந்த 4 காரியத்தை மட்டும் பார்ப்போம். 4 காரியத்தை சொல்கிறேன். த டெத் ஆஃப் ஹிஸ் இன்ஃபன்ட் சன், 2 சாமுவேல் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே தன்னுடைய சொந்த பிள்ளையை இழக்கின்றான். நம்பர் 1, டேவிடுடைய மகளை ஒரு ஹாஃப் பிரதர் கெடுக்க பார்க்குறான். அந்த பொண்ணுடைய பிரதர் அந்த ஹாஃப் பிரதரை கொன்னுடுறான். சொந்த குடும்பத்தில் 3வது, முதல்ல கெடுக்க பார்க்கறது, 2வது, 3வது. 4வது, அவனுடைய சொந்த மகனே தகப்பனுக்கு எதிராக வெளியே வந்து காரியங்களை செய்ய ஆரம்பித்து தகப்பனுக்கு இழுக்கு உண்டாக்குகின்றான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அந்த பேர் வாயில் வராது. அவன் என்ன செய்கிறான், இவன்கிட்ட போய் நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பாவுக்கு டேவிட் சரியான ஆள் இல்லாத போல இருக்கு, ஒரு காரியத்தில் பயங்கரமான வீக்கான ஆள், லேடிஸ் விஷயத்தில் வீக்கான ஆள். 10 மறுமனையாட்டிகளை தனியாக வச்சுருக்கார். அவர்கள்ட்டையும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய மகனுக்கு இது தெரியுது. மகனுக்கும் தகப்பனாருக்கும் சண்டை வந்த உடனே அவனுடைய மகனுடைய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது பிரகாரமாக மேலே போய் ஒரு டென்ட்டை கட்டி அந்த இடத்துல அவருடைய மறுமனையாட்டிகளோடு சேர்ந்து அவளை எல்லாரும் கூட ஒரு விளையாட்டு விளையாடி எல்லாருக்கும் தெரிகிறா போல செஞ்சு தகப்பனுக்கு இழுக்கு உண்டாக்கி அந்த நேஷனுக்கு இழுக்கு உண்டாக்கி இவ்வளவு நடந்தது போக டேவிடுக்கு தெரிஞ்ச உடனே இந்த 10 மறுமனையாட்டிகளையும் அவர் ஒதுக்கி வச்சு சாப்பாடு போட்டு சாகிற வரைக்கும் அதுக்கு பிறகு அவங்களோட டச்சை வச்சுக்காம இருந்தார். அவர் செய்த தவறை, குடும்பத்திலே பெற்றோர்கள் செய்த தவறை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் கேட்கும் பொழுது அதன் நிமித்தமாக அவர்கள் கெட்டு போய் அவர்கள் வளர்ந்து வரும் காரியங்களிலே அவர்களுக்கு இழுக்கு உண்டாக்கத்தக்கதாக நடந்து கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கும் தாவீதுக்கு. சாதாரண காரியம் கிடையாது. ஒரு தவறு செய்ததற்கு 4 காரியங்கள் உள்ள வந்துருச்சு. அவர் எப்பயோ அழுது புலம்பி அதுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பார். ஆனால் உலகத்தின் அடிப்படையிலே அது வந்த காரியத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. The sword shall never depart from your house. நீ வச்ச கத்தி உன் குடும்பத்தை வச்சு போகாது. வேதத்தில் அப்படியே தமிழ் அது அழகா அப்படி சொல்லும்போது 2 சாமுவேல் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 10வது வசனம், இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால். எப்படி எடுத்துக்கொண்டாரு? பட்டயத்தை வச்சு வெட்டி அவனுடைய ஒய்ஃப் எடுத்துக்கிட்டார். கடவுள் என்ன சொல்றார் இந்த 10வது வசனத்தில்? பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். செய்கின்ற காரியத்திற்கு மறுவாக கடவுள் கொடுக்கும் பொழுது அது மிக கடினமான காரியமாக இருக்கும்.
தேவன் மன்னித்து ஏற்று உன்னுடைய ரட்சிப்பின் பாதையை அடைத்து விடாமல் சரி செய்து விடுவார். உலகத்தின் காரியங்களிலே அது இல்லாமல் மற்ற காரியங்கள் மாறி மாறி வரும்பொழுது வாழ்க்கையிலே பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த ரெண்டு காரியத்தை தான் திரும்ப திரும்ப, ஒரு பக்கம் கடவுளுக்கு நம்ம மன்னிப்பு செலுத்தணும், இன்னொரு பக்கம் செய்த காரியத்துக்கு வாட் யூ சோ யூ வில் ரீப். எதை விதைக்கிறாயோ நீ அதையே அறுப்பாய். சில நேரங்களில் விதைக்காததை கூட அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பா அம்மா ரொம்ப நல்லா இருப்பாங்க, பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஆட்டம் போட்டாங்கன்னா அது மனதுக்கு வேதனையாக இருக்கும். ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய? வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லவா? இந்த 5 தேர்ந்தெடுப்புகளில் தவறால் ஒரு தேர்ந்தெடுப்பு போனாலே போகும். வாழ்கின்ற இடம் தப்பாக போனால், கட்டுகின்ற மனைவியோ கணவனோ தப்பாக போனாலும் பிரச்சனை ஆகிரும். பிரச்சனைகள் எந்த ரூபத்திலும் வரும். அப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஃபைனலாக வரும்பொழுது, பட் ஜீசஸ் rebuked him saying, be quiet and come out of him. சாத்தான் குடிகொண்டு ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான சேட்டைகள் நடைபெறும். அது குடும்பத்தில்னாலும் சரி, வெளியில்னாலும் சரி. சாத்தான் உள்ளே புகுந்த பிறகுதான் தற்கொலை செய்து கொள்ளுகின்றான் யூதாஸ் காரியத். அதே மாதிரி அதை வெளியே ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ஜீசஸ் இந்த இடத்துல லூக்கா சுவிசேஷம் 4:35-37 வரைக்கும் ஜீசஸ் என்ன சொல்கிறார்? வெளியே வான்றார். நாம் இப்போ ஜீசஸ் நம்மக்கிட்ட இல்லை, நாம் ஜெபந்தான் பண்ணோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டும்தான் அவைகளை வெளியேற்ற முடியும். அந்த அத்தாரிட்டி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. பிலிப்பை பால் சொல்லும் பொழுது ஆக்ட்ஸ் 16:18 ஐ கமாண்ட் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டு கம் அவுட் ஆஃப் ஹர். ஒரு இடத்திலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பேயை ஓட்டணும்னா தவறான எண்ணங்கள் அப்படியே மங்கி கிடக்குது. என்ன இதிலிருந்து இவனுக்கு விடே பட முடியல அப்படின்னா சாத்தானின் பிடியில் அவன் சிக்கி கொண்டிருக்கின்றான், அவள் சிக்கி கொண்டிருக்கின்றாள். தவறுதலான முடிவுகளை அதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றான். அதனுடைய அழிவு அவனை அழிச்சு போய் தெருவில் கொண்டாந்து விட்டு கஷ்டப்படுத்துகிற வரைக்கும் அது போகாது. அப்போ கம் அவுட் ஆஃப் ஹிம் அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணக்கூடிய காரியம். இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு 8 காரியங்கள் நல்லதுன்னு வேதம் சொல்லுது. பிலிப்பியன்ஸ் 4:8 எல்லோரும் ஏற்கனவே திரும்ப திரும்ப நம்ம வாசித்த காரியங்கள். அஷ்டதிக்கஜங்கள்னு சொல்கிறா போல் இந்த 8 காரியங்கள் என்ன இருக்கணும் உனக்கு? வாட் இஸ் ட்ரூ, வாட் இஸ் ஆனரபிள், வாட் எவர் இஸ் ஜஸ்ட், வாட் எவர் இஸ் பியூர், வாட் எவர் இஸ் லவ்லி, வாட் எவர் இஸ் கமெண்டபிள், இஃப் தேர் இஸ் எனி எக்ஸலன்ஸ், இஃப் தேர் இஸ் எனிதிங் வர்தி ஆஃப் பிரைஸ், திங்க் அபவுட் திஸ். நல்ல காரியங்களையே சிந்திச்சு நல்ல காரியங்களையே பேசி வைக்கும்போது மனது அதற்கு பக்குவப்பட்டதாக இருந்து மனதிலிருந்து வெளிவரும் காரியங்களும் நல்லவைகளாகியே எடுக்கின்ற காரியமாக அது அமையும். அப்படி அமைஞ்சதுன்னா மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஆகவே தான் இன்றைய வேத வாசிப்பின்படி ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். கடவுளை நம்பு. ஒன்று, உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நடக்காதே. Do not lean on your own understanding. அதன்படி நீ நடக்காமல் இருந்தால், எனக்கு நல்லதாக தெரியுது, கடவுள்கிட்ட கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். கடவுள் ஒரு தெளிவை கொடுத்தாருன்னா அதில் போவோம். எல்லா காரியத்தையுமே அப்படியே நம்ம செஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன என்பதை கடவுள் சொல்லுவார். நம்முடைய தெரிந்தெடுத்தலும், நம்முடைய தெரிதலும், நம்முடைய தெளிவான தன்மையும் அதில் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டமில்லாமல் வாழ்வோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.